வணக்கம் நண்பர்களே, சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரில் டெர்மினல்களை எவ்வாறு சரிபார்ப்பது, காம்பனன்ட்டை எவ்வாறு கண்டறிவது மற்றும் டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோவை எவ்வாறு நிர்ணயிப்பது போன்றவற்றின் மீதான இந்த பயிற்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் பின்வருபவற்றை செய்ய முடியும். சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரின் நேம் பிளேட் விவரங்களை அறிதல், HT மற்றும் LT வைண்டிங்கை கண்டறிதல், வோல்ட்மீட்டர் மற்றும் அமீட்டர் முறையில் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரேஷியோவை நிர்ணயித்தல். இந்த பயிற்சியை மேற்கொள்வதற்கு தேவையான கருவிகள் மற்றும் மெட்டீரியலை எடுத்துக்கொள்வோம். வோல்ட்மீட்டர் மூவிங் அயன் 0 முதல் 250-300 வோல்ட், ஓம் மீட்டர், டிஜிட்டல் மல்டிமீட்டர், அமீட்டர் மூவிங் அயன் 0 முதல் 10 ஆம்பியர், அமீட்டர் மூவிங் அயன் 100 மில்லி ஆம்பியர், வோல்ட்மீட்டர் மூவிங் காயில், 3-pin socket with switch, push button switch, DC supply, single phase transformer, auto transformer, connecting wire. Terminals அடையாளம் காணுதல். LT என்பது லோ டென்ஷன் அல்லது லோ வோல்டேஜை குறிக்கிறது. HT என்பது ஹை டென்ஷன் அல்லது ஹை வோல்டேஜை குறிக்கிறது. டிஜிட்டல் மல்டிமீட்டரை ரெசிஸ்டன்ஸ் மோடில் லோ ரேஞ்சில் அமைக்கவும். பிரைமரி சைடின் 2 முனைகளுக்கிடையே ப்ராப்ஸை வைத்து டேபுலேஷனில் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை குறிக்கவும். அதே முறையில் ப்ராப்ஸ்களை செகண்டரி டெர்மினலில் வைத்து டேபுலேஷனில் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை குறிக்கவும். மல்டிமீட்டருடன் ரெசிஸ்டன்ஸை அளவிட்டு HT மற்றும் LT வைண்டிங்கை நிர்ணயிக்கவும். குறிப்பு: HT பக்க ரெசிஸ்டன்ஸ் எப்பொழுதுமே அதிகமாக இருக்கும் மற்றும் LT பக்க ரெசிஸ்டன்ஸ் எப்போதுமே குறைவாக இருக்கும். அளவிடப்பட்ட ரெசிஸ்டன்ஸ் மதிப்பிலிருந்து HT பக்க பிரைமரி என்றும் LT பக்கம் செகண்டரி என்றும் கண்டறியப்பட்டது. புஷ் பட்டன் ஸ்விட்ச் மூலமாக HT உடன் DC சப்ளையை இணைக்கவும் மற்றும் சர்க்யூட் டயக்ராமில் காண்பிக்கப்பட்டுள்ளபடி LT உடன் 0 முதல் 15 வோல்ட் மூவிங் காயில் வோல்ட்மீட்டரை இணைக்கவும். HT டெர்மினல்ஸை A1 மற்றும் A2 என குறிக்கவும். காண்பிக்கப்பட்டுள்ளபடி LT டெர்மினல்ஸை A1 மற்றும் A2 என குறிக்கவும். புஷ் பட்டன் ஸ்விட்சை அழுத்தவும். LT பக்கத்தில் வோல்ட்மீட்டரின் பாயிண்டரின் டிஃப்ளெக்ஷனை கண்காணிக்கவும். பாயிண்டர் சரியான திசையில் டிஃப்ளெக்ட் ஆகினால் டெர்மினல்ஸில் செய்யப்பட்டுள்ள மார்க்கிங்ஸை ரீடைன் செய்யவும். டிஃப்ளெக்ஷன் எதிர் திசையில் இருந்தால் LT டெர்மினலில் செய்துள்ள வோல்ட்மீட்டர் இணைப்புகளை மாற்றவும் மற்றும் LT டெர்மினலில் உள்ள மார்க்கிங்கை மாற்றவும். இப்பொழுது மீண்டும் புஷ் பட்டனை அழுத்தி வோல்ட்மீட்டர் சரியான திசையில் டிஃப்ளெக்ட் ஆகிறதா என பார்க்கவும். வோல்ட்மீட்டர் முறையால் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரேஷியோவை சரிபார்க்கவும். இணைக்கப்பட்ட எர்த் பாயிண்டுடன் 3-pin சாக்கெட் மூலமாக சிங்கிள் ஃபேஸ் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருடன் சிங்கிள் ஃபேஸ் 50 Hz 240 வோல்ட் AC சப்ளையை இணைக்கவும். சிங்கிள் ஃபேஸ் ஆர்டினரி டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரி பக்கத்தை ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருடன் இணைக்கவும். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரின் சிவப்பு நாபை A1 டெர்மினலுடன் இணைக்கவும் மற்றும் கருப்பு நாபை A2 டெர்மினலுடன் இணைக்கவும். பிரைமரி மற்றும் செகண்டரி வோல்டேஜை அளவிட 0 முதல் 300 வோல்ட் வரை இருக்கும் வோல்ட்மீட்டரை V1 பிரைமரி வைண்டிங்குடன் பேரலாக இணைக்கவும் மற்றும் 0 முதல் 150 வோல்ட் வரையிலான வோல்ட்மீட்டர் V2 ஐ செகண்டரி வைண்டிங்குடன் பேரலாக இணைக்கவும். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை 0 வோல்ட் அவுட்புட் பொசிஷனை சரிபார்த்து அமைக்கவும். சர்க்யூட்டை ஆன் செய்து அவுட்புட் வோல்டேஜ் V1 100 வோல்ட்டுக்கு வரும் வரை ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை சரி செய்யவும் மற்றும் V2 ஐ அளவிடவும். டேபிளில் மதிப்பை பதிவு செய்யவும். குறிப்பு: HT பக்கத்தில் மதிப்பீட்டில் சுமார் 50% ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரின் அவுட்புட் வோல்டேஜை சரி செய்யவும். டேபிளில் குறிப்பிட்டுள்ள V1 மதிப்பை அமைக்கவும் மற்றும் டேபிளில் V2வின் அளவுகளை பதிவு செய்யவும். அளவிடப்பட்ட V1 and V2 மதிப்பீட்டிலிருந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரேஷியோவை கணக்கிடவும். இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தவும். டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரேஷியோ K = V2 / V1. டிரான்ஸ்ஃபார்மேஷனுடன் கணக்கிடப்பட்ட டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரேஷியோவை ஒப்பிட்டு அனைத்து அளவுகளிலும் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரேஷியோ ஒன்றாக இருப்பதை உறுதி செய்யவும். அமீட்டர் முறையால் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரேஷியோவை சரிபார்க்கவும். 3-pin சாக்கெட் மூலமாக சிங்கிள் ஃபேஸ் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருடன் சிங்கிள் ஃபேஸ் 50 Hz 240 வோல்ட் AC சப்ளையை இணைக்கவும். சிங்கிள் ஃபேஸ் ஆர்டினரி டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரி பக்கத்தை ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருடன் இணைக்கவும். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரின் சிவப்பு நாபை A1 டெர்மினலுடன் இணைக்கவும் மற்றும் கருப்பு நாபை A2 டெர்மினலுடன் இணைக்கவும்.
ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட்டை டிரான்ஸ்ஃபார்மர் HT வைண்டிங் உடன் இணைக்கவும். அதாவது 0 முதல் 500 மில்லி ஆம்பியர் வகையில் ஒரு மூவிங் காயில் மில்லி ஆம்பியர் மூலமாக பிரைமரி பக்கத்தை இணைக்கவும். HT வைண்டிங்கில் உள்ள கரண்ட்டை குறைவாக வைக்கவும். ஆனால் 1 மில்லி அம்மீட்டருடன் அளவிடுவதற்கு தேவையான அளவிற்கு இருக்க வேண்டும். காண்பிக்கப்பட்டுள்ளபடி செகண்டரி சைடின் LT வைண்டிங் இடையே சீரியஸில் 0 முதல் 10 ஆம்பியர் அளவில் இருக்கும் மூவிங் அயன் அம்மீட்டரை இணைக்கவும். அம்மீட்டரின் LT பக்கத்தின் மதிப்பிடப்பட்ட கரண்ட்டை கொண்டிருக்க வேண்டும். செகண்டரி மதிப்பீடு மிக அதிகமாக இருந்தால் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் மற்றும் அம்மீட்டரை பயன்படுத்த வேண்டும். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரில் உள்ள நாப் 0 வோல்டேஜ் பொசிஷனில் இருப்பதை உறுதி செய்யவும். சர்க்கியூட்டை ஆன் செய்து பிரைமரி வைண்டிங்கான HT வைண்டிங்கில் தேவையான I1 கரண்ட்டை அளிக்க ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரில் வோல்டேஜை படிப்படியாக அதிகரிக்கவும். அம்மீட்டர் I1 மற்றும் I2வின் கரண்ட் அளவுகளை குறித்துக் கொண்டு அட்டவணையில் பதிவு செய்யவும். HT கரண்ட்டை வெவ்வேறு மதிப்புகளுக்கு மாற்றி அவற்றுக்குரிய LT கரண்ட்டை பதிவு செய்யவும். K = I1/I2 ஃபார்முலாவை பயன்படுத்தி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ K ஐ கணக்கிட்டு அதை அட்டவணையில் பதிவு செய்யவும். நேம் பிளேட்டில் உள்ள மார்க்கிங்குடன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோவை சரிபார்க்கவும். இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களால் பின்வருபவற்றை செய்ய முடியும் என்று நம்புகிறோம். சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரின் நேம் பிளேட் விவரங்களை அறிதல், HT அண்ட் LT வைண்டிங்கை கண்டறிதல், வோல்ட்மீட்டர் மற்றும் அம்மீட்டர் முறையில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோவை கண்டறிதல், சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரின் டெர்மினல்களை எவ்வாறு சரிபார்ப்பது, காம்பனண்ட்டை எவ்வாறு கண்டறிவது மற்றும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோவை கணக்கிடுதல் போன்றவற்றின் மீதான பயிற்சி இத்துடன் நிறைவடைகிறது. நன்றி. அடுத்த பயிற்சியில் சந்திக்கலாம்.